திராவிட கட்சிகள் அழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கான்ற ஒரு கேள்வி இது சார் பார்க்குறீங்க? இல்லை, திராவிட கட்சிகள் வந்து உடனே அழிவை நோக்கி போயிடுச்சாங்கிறதோ அது ரொம்ப முன்முடிவாக நான் பார்க்குறேன். இப்போ இந்த முடிஞ்ச தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக ரெண்டு பேர்த்துக்குமே பெருத்த தோல்வி இருந்தாலும் அதிமுகவை விட பெருத்த தோல்வி யாருக்குன்னா திமுகவுக்கு தான். 160 133 சீட் தனிப்பட்ட கட்சியாக வச்சுருந்தாங்க. 133 சீட்டு வந்து 59 சீட்டாக மாறி இருக்கு. 74 எம்எல்ஏவை காணும். அப்படி பார்த்தீங்கன்னா சதவீதத்தில் 4/133 போட்டிங்கன்னா 56%. அதில் தலைவர் தோற்று போயிருக்கார். முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எம்எல்ஏவாக கூட ஆக முடியல. அந்த அளவுக்கு ஒரு பெருத்த தோல்வி. அதே மாதிரி ஐயா துரைமுருகன் அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அவர் இன்னைக்கு இப்போ சட்டமன்றத்தில் போன சட்டமன்றத்தில் அவர் தான் மூத்த உறுப்பினர். அவர் இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ளே போகாத அளவுக்கு தோற்று போயிட்டார். போன தடவை ஒரு 600-700 சில்லற வாக்கில் தான் ரொம்ப கம்மி ஜெயிச்சார். இந்த தடவை ஜெயிச்சிருவாங்கன்னு பார்த்தாங்க, அவரும் தோத்துட்டார். மந்திரிமார்களில் ஒரு 15 மந்திரிமார்கள் காணும். இப்போ இது எவ்வளோ பெரிய சேதாரம்னு பாருங்கள். அடுத்தது இங்கே அதிமுகவுக்கு வந்தீங்கன்னா அவங்க கையில் இருந்தது 66 எம்எல்ஏக்கள், இப்போ இருக்கிறது 47. அப்போ 19 எம்எல்ஏக்களை காணும். அப்போ 19 வகுத்தல் 66 போட்டிங்கன்னா 29%. புரியுது. அப்போ அதிமுகவுக்கு விழுந்த அடி மாறி திமுகவுக்கு 2 மடங்கு. இவங்களுக்கு 29% காணும் எம்எல்ஏக்களை, திமுகவுக்கு 56% காணும். அது இல்லாமல் திமுகவுக்கு தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் இன்னைக்கு எம்எல்ஏ ஆக முடியல, அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எம்எல்ஏ ஆக முடியல. அப்போ இந்த ரெண்டு கட்சிக்குமே இன்னைக்கு வந்து ஒரு பெருத்த பிரச்சனைகள்.